ஹாய் வியர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தகவல் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் போயிட்டுக்கூடிய விஷயம், ஐடிஸ் எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. ஏன் ஆகிடுச்சு, எதனால் ஆகிடுச்சு, அதுக்கு தீர்வு என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். நிறையா பேர் நம்ம எஸ்பிஓ குறை சொல்கிறோம். நாம் என்ன தப்பு பண்ணுறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐடிஸ் பிளாக் ஆன விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ஐடிஸ்க்கான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூன் 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் கொடுக்குறோம். அதை நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள பாக்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள அக்செப்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ணலாம். இல்லை நான் படித்து பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரிஜெக்ட்டுங்கிற பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி பிளாக் ஆகிடும். நீங்கள் கன்டினியூ பண்ண முடியாது. உங்களுக்கு 60 டேஸில் பேமெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு அறிவிப்பு வந்துருந்துச்சு. இதை வச்சு நம்ம எல்லாருமே செய்ய ஆரம்பித்தோம். நிறைய பேர் கவனிக்கலை, ரொம்ப பேர் கவனிக்கலை. இந்த நிமிஷம் வரைக்கும் நோட்டீஸ் போர்டில் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வீடியோஸை நம்ம பார்க்கவே இல்லை. அது டெமோ வீடியோ மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் சொன்னீங்க, எங்களுக்கு பாக்ஸே தெரியலை, நான் அக்செப்ட் பண்ணினேன்னு. பாக்ஸை கிளிக் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் ஆகாது, பிளாக் தான் ஆகும். நிறைய பேருக்கு எந்த புரிதலுமே இல்லாமல் தான் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஐடி பிளாக் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறீங்க. அதுக்கான தீர்வுமே நம்ம நோட்டீஸ் போர்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். 3 நமக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் அதை கரெக்டாக டாஸ்க்கு முடிச்சிருங்க. முடிக்காதவங்க ஐடிஸ் பிளாக் ஆகும் சொல்லியிருந்தோம். அதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஜூன் 3 நமக்கு அறிவிப்பு கொடுத்து ஜூன் 3லேருந்து ஜூன் 12 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜூன் 12 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. 2 டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி 12th மார்னிங்லேருந்து எல்லா ஐடிஸுமே யார் யாரெல்லாம் டாஸ்க் பண்ணலையோ, யாருக்கெல்லாம் தெரியலையோ, யாரெல்லாம் பண்ணலையோ எல்லாருடைய ஐடிஸுமே பிளாக் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு தீர்வு கொடுத்துக்கிறாங்க. இந்த ஐடிஸ் பிளாக் ஆச்சுன்னா என்ன பண்ணணுங்கிற தீர்வு கொடுத்துக்கிறாங்க. அதையுமே நம்ம மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் கேட்கல. எனக்கு இப்போ எங்களுடைய கமெண்டர்ஸ்க்கெல்லாம் வரக்கூடிய மெசேஜில் எனக்கு பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு நாளைக்கு 5 to 10 மெசேஜ் வருது. என்ன ப்ரோ பண்ணுறது சொல்லுங்கள், ஐடி பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஐடி பிளாக் ஆன பிறகு ஐடி பிளாக்குன்னு தெரியுது. ஐடி பிளாக் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கான என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை நீங்கள் ஏன் கேட்கல? கேட்டும் அலட்சியமாக இருந்தீங்களா, இல்லை கேட்காம இருந்தீங்களா? கேட்காம இருந்தீங்கன்னா இன்றைக்கி போய் எப்படி அந்த ஐடியை டச் பண்ணி பார்த்தீங்க, உங்கள் ஐடியை லாகின் பண்ணி பார்த்தீங்க, பிளாக்குன்னு தெரியுதுல்ல. அப்போ இது யாருடைய அலட்சியம்? ஒரு விஷயத்தை எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொல்லுது, அப்போ அதை நீங்கள் பார்க்கல, செய்யலை அப்படின்னா எஸ்பிஓடைய கேள்வி, நாளைக்கு நிறையா ஜாப்ஸ் வரப்போகுது, நிறையா ஒர்க்ஸ் வரப்போகுது, நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் இதெல்லாமே கரெக்டாக இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒழுங்கான ஒர்க்கு பண்ண முடியும். நீங்கள் அலட்சியமாக 10 நாளைக்கு ஒரு முறையோ, 1 மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்லை பார்க்காமலோ இருந்தீங்கன்னா எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. உண்மையான கேள்வி தான், நியாயமான விஷயந்தான். அதே போல் டாஸ்க் பண்ணாங்க. இந்த டாஸ்க்கெலாம் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் பயணிப்பாங்க. டாஸ்க்கு பண்ணாதவங்கெல்லாம் தேவையில்லை, அலட்சியம், கவனிக்காமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை பண்ணலை. இந்த நிமிஷம் வரைக்கும் நோட்டீஸ் போர்டில் வந்த விஷயம் தெரியலை. அதை சொல்கிற காரணம், மொபைல் ரிப்பேராக போச்சு. யாராவது 15 நாள் மொபைல் தொடாமல் இருப்பாங்களா? இது சாத்தியமா? மொபைல் உடஞ்சி போச்சு,
டிஸ்பிளே போச்சு, சர்வீஸ் கொடுத்துருந்தேன் எனக்கு தெரியாது. இது ஒரு நொண்டி காரணம் சொல்கிறாங்க, நொண்டி சாக்கு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. பிரச்சனையே வரலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. எல்லா பிரச்சனையும் வரும், எல்லோருக்கும் கமிட்மெண்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்ல கிடையாது. இந்த வேலையை செய்கிறதுக்கு 1 வாரம் ஆகாது, 3 நாள் ஆகாது, 2 நாள் ஆகாது, 1 நாள் ஆகாது, என்ன 8 ஹவர்லாம் ஆகாதுங்க. ஒரே 1 நிமிஷம், அதிகபட்சம் 2 நிமிஷம், அதிகபட்சம் 3 நிமிஷம். நீங்கள் கன்னியூ பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இதை படிக்காமல் கூட நீங்கள் டிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துக்கலாம். அதிகபட்சம் 3 நிமிஷத்து வேலை தான். அந்த 3 நிமிஷம் வேலை 2 நிமிஷம் வேலை நம்ம பண்ணோமா? ஆனால் காரணம் சொல்கிறோம், எஸ்பிஓ எங்கள் ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன தவறு செய்தோம், நீங்கள் செஞ்ச தவறே டாஸ்க்கு முடிக்காது தான், நோட்டீஸ் போட்டு பார்க்காது தான் நீங்கள் செய்த தவறு. இப்போ கூட சாட் பண்ணாங்க, என்ன ப்ரோ பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு. இதுக்கான தீர்வு அங்கே இருக்குது நோட்டீஸ் போர்டில், அதை கேளுங்க. நோட்டீஸ் போட்டு பாருங்கள், ஒரே வார்த்தை தான், எந்த ரிப்ளையும் நாங்கள் பண்ணுறதில்ல. நோட்டீஸ் போட்டு பாருங்கள், அதில் எல்லாமே அங்கே இருக்குது. டாஸ்க் கொடுத்ததுலேருந்து டாஸ்க்கு முடித்தது, இந்த டாஸ்க்கு முடிக்காமல் ஐடிஸ் பிளாக் ஆனால் அதுக்கு என்ன தீர்வு, அந்த ஐடிஸ் எப்படி ரெடி ஆகும் என்னங்கிறது எல்லாமே நோட்டீஸ் போர்டில் கொடுத்தாச்சு. அதை நம்ம பார்க்குறோமா? பார்க்குறதில்ல, ஆனால் கேள்வி கேட்குறோம், அப்படி தானே? அப்போ இது யார் யாரெல்லாம் அலட்சியமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த எஸ்பிஓக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நாலேஜ் இல்லாத பர்சனும் அலட்சியமாக உள்ள பர்சன்ஸ் மெம்பர்ஸும் நம்முடைய எஸ்பிஓக்கு தேவையில்லை. யாரோ ஒருத்தவங்க ஷார்ப்பாக நோட்டீஸ் போட்டு பார்க்குறாங்களோ ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மாத்திரம் நம்ம எஸ்பிஓக்குள்ளே இருந்தால் போதும், மற்றவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50,000 ஐடிஸ் கிட்ட அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. 1 2 இல்லைங்க, 50,000 ஐடிஸ். அப்போ 50,000 பேர் எதுவுமே தெரியாமல், எந்த நாலேஜுமே எடுத்துக்காமல், கவனிக்காமல், அலட்சியமாக இருந்திருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு இவங்க தான். 50,000 பேர். இப்போ 50,000 பேரில் எல்லா கம்யூனிஸ்டையும் வளர்ச்சிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செஞ்சிட்டோம், செஞ்சுமே பிளாக் ஆகிருக்கு. ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா பிளாக் ஆகாது. நீங்கள் சரியாக பண்ணலை, பாக்ஸை காணுங்கிறீங்க, டிக்கை அடிக்கலைங்கிறீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஐடியை தக்க வச்சுக்க முடியும். நீங்கள் எதையுமே டெமோ வீடியோ இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நோட்டீஸ் போர்டில் டெமோ வீடியோ சாரு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக டவுட் வரும், இது வந்து புதுசு இந்த விஷயம். அப்போ எப்படி செய்யணும், எப்படி லாகின் பண்ணி உள்ளே போகணும், அந்த பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணி படிச்சுட்டு டிக் பண்ணணும். அத்தனை பாக்ஸுமே டிக் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஒரு பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அக்செப்டே பண்ணாது, ரிஜெக்டும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படி விட்டுருப்பீங்க. ஆனால் அந்த ஐடியோட பிளாக் ஆகிருக்கும். பிளாக் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது, தவிர ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ண முடியாது உங்கள் ஐடிஸை. நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா, சரியாக செய்யலை அப்படின்னா உங்கள் ஐடி பிளாக் தான் ஆகும். அதுக்கான தீர்வு நோட்டீஸ் போர்டில் இருக்குதுன்னு நானும் திரும்ப டைப் பண்ணுறேன். டெய்லியுமே தான் வேலை. ஏன்னா எங்களுக்கு ஒரு வாரத்தில் சொல்லிட முடியும். என்ன தீர்வுங்கிறத இப்போவும் நான் சொல்லலை. ஏன் சொல்லலை? நீங்கள்லாம் நோட்டீஸ் போர்டை பார்க்கணும். பிளாக் அண்ட் ஐடிஸ்க்கான தீர்வு என்ன நோட்டீஸ் போர்டில் இருக்குது. எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம்னா அப்போ நோட்டீஸ் போர்டு யார் பார்க்குறது? நாங்கள் மட்டும் பார்க்கணும், நாங்கள் மட்டும் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் தரணும். நீங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் தாங்க பார்க்கணும். ஒரிஜினாலிட்டியை, ரியாலிட்டியை நீங்கள் தாங்க பார்க்கணும். நாங்கள் இன்னொருத்தவங்க பார்த்து அதை கேட்டுட்டு தெரிஞ்சால் அதில் சுவாரஸ்யம் இருக்காது. நீங்கள் நேரடியாக போய் கேளுங்க. அவ்வளோ கஷ்டமான ஒரு பல மலைகள் கடந்து போகிற மாதிரியா இருக்குது நோட்டீஸ் போர்டு? சொல்லுங்கள். கஷ்டப்பட்டால் போய் பார்க்கணும், 7 மலை ஏரியா பார்க்கணும்? இல்லை. என்ன கஷ்டம்? அப்புறம் ஒவ்வொரு கமாண்டருக்கும் சேட் பண்ண தெரியுது நமக்கு. தப்பு பண்ண பிறகு தாம்னு குதிக்க தெரியுது பிளாக் ஆன பிறகு. இதை முன்னாடியே இதெல்லாமே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் சிரமங்கள் வந்திருக்குமா? மன உளைச்சல் இருக்குமா? ஒருத்தர் போட்டிருக்காரு, ஐ எம் ஏ பர்ஃபெக்ட் எஸ்பிஓ மெம்பர். ஓகே, எல்லாம் ஓகே, பர்ஃபெக்ட் தான். நல்ல வேலை பார்த்துருப்பீங்க, நிறைய மெம்பர்ஸ் கொடுத்துக்கிறீங்க, நிறைய டீம் வச்சுக்கிறீங்க, டீமுக்கு வந்து பக்காவாக டீமை கொண்டு போகிறீங்க, எல்லாம் ஓகே தான். அதான் யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த 10 நாள் டாஸ்க் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த டாஸ்க்கு நீங்கள் ஏன் முடிக்கலை? அப்போ இவ்வளோ நாள் போட்ட உழைப்பு, உங்களுடைய பேர் எல்லாமே
இதில் அடியாயிருதுல்ல சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஜூன் 3ஆம் தேதி கொடுத்த அறிவிப்பு, 12ஆம் தேதி தான் அதை வந்து லாக் பண்ணுறாங்க. அவங்க கொடுத்த அவகாசம் 4 டேஸ் தான். அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுமே கண்டுக்காமல் விட்டாங்க. சரி மக்கள் வரட்டும், அது முக்கியமாக வேலையாக போயிருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க, நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், நிறையா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பண்ணணும்னு சொல்லி அந்தன்னு சொல்லி ஒரு 12 டேஸ் கேப் கொடுத்துருந்தாங்க. அந்த 12th பார்த்திங்கன்னா மார்னிங் ஐடிஸ் பிளாக் ஆகிடுச்சு. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கான தீர்வு இப்போவும் சொல்கிறேன், நான் அந்த யூடியூப்பில் சொல்ல மாட்டேன். யார் யாருக்கெல்லாம் ஐடிஸ் பிளாக் ஆச்சோ அவங்கெல்லாம் வளர்ச்சிருக்கி எல்லார்கிட்டையும் மெசேஜ் பண்ணுறது, குரூப்பில் மெசேஜ் பண்ணுறது, கமெண்டர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுறது, இதெல்லாமே தவிர்த்திடுங்க. ஏன்னா இதுக்கான தீர்வு நோட்டீஸ் போர்டில் இருக்குது. நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஐடி பிளாக் ஆகிடுச்சு, நான் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகட்டுமா, இல்லை மெயில் போடட்டுமா, இல்லை அட்மினுடைய கான்டாக்ட் நம்பர் தாங்க, நான் அட்மின்கிட்ட பேசுகிறேன். ஏன் உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? ஐடிஸ் பிளாக் ஆனால் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வாங்க, இல்லை மெயில் போடுங்க, இல்லை கமாண்டர்ஸ்கிட்ட கொடுங்க, அல்லது அட்மினை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னாங்களா நோட்டீஸ் போர்டில்? நீங்களாம் ஏன் இவ்வளோ கற்பனை திறனை ஏற்படுத்திக்கிறீங்க? இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணுற நீங்கள், யோசனை பண்ணுற நீங்கள், ஏன் டாஸ்க்கை 3 நிமிஷத்து வேலையை ஏன் சரியாக நீங்கள் பண்ணலை? இப்போ கேட்குறீங்க திருவண்ணாமலைக்கு போகிறேங்கிறீங்க. உட்கார்ந்த இடத்துல அந்த ஆடியோவை கேட்டு அந்த டாஸ்க்கை பண்ணியிருந்தால் இன்றைக்கி நீங்கள் திருவண்ணாமலை போக வேண்டிய அவசியம் இருக்கா? ஃபஸ்ட்டு திருவண்ணாமலைக்கு யார் போக சொன்னது? ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் இருக்கா? இன்னொரு விஷயம், எல்லா கமாண்டருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, என் ஐடி பிளாக் ஆச்சுன்னு. நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? ஐடிஸ் பிளாக் ஆச்சுன்னா மெயில் போடுங்க, அல்லது கமாண்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்க சொல்யூஷன் தருவாங்கன்னு எங்கேயா சொன்னாங்களா நோட்டீஸ் போர்டில்? நீங்களாம் ஏன் அனுப்புகிறீங்க? உங்களை யார் அனுப்ப சொன்னது? ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பிளாக் ஆன ஐடிஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணி தரணுமாம்மா? கேட்குறீங்கல்ல, ரிலீஸ் பண்ணி தாங்க சார், அதை எடுத்து விடுங்க சார். என்ன சார் பேசுகிறீங்க? எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாமவே இருந்திருக்கீங்களே சொல்லுங்கள். பிளாக் பண்ணவங்க அதுக்கான தீர்வு சொல்லிட்டாங்க நோட்டீஸ் போர்டில். நானே இப்போ 4 முறை 5 முறை சொல்லிட்டேன். அப்போ நோட்டீஸ் போர்டு பாருங்கள், பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அலட்சியம், உங்களுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு கிடைச்சதான் அது, உங்களுடைய பனிஷ்மெண்ட் தான் அது தெரியுது. ஆகவே நண்பர்களே தெளிவாக இருங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அலட்சியமாக இருந்துட்டோம், இதற்கு மேலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். இப்போ அலட்சியமாக இருந்ததுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் இந்த பிளாக் ஆனது. தயவுசெய்து எல்லாருக்கும் வளர்ச்சிருக்கு மெசேஜ் போட்டிங்கனாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, அது எஸ்பிஓ எடுத்த முடிவு. உங்கள் ஐடி பிளாக் ஆச்சுன்னா அதுக்கு அவங்க தான் தீர்வு கொடுப்பாங்க. அது எப்போ என்னங்கிற விஷயங்கள் நோட்டீஸ் போர்டு பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் டவுன்லைன்ஸையும் பார்க்க சொல்லுங்கள். நமக்கு வர கம்ப்ளைண்ட்ஸு, முக்கால்வாசி கம்ப்ளைண்ட்ஸு எனக்கு இல்லைங்க, என் டவுன்லைன்ஸுக்கு, எனக்கு இல்லைங்க, என் டீமுக்கு. இப்படி தான் சொல்லிட்டு வரீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நடந்துச்சா உங்கள் டீமுக்கான்னு தெரியாது. யாருக்காக இருந்தாலும் உங்களுடைய அலட்சியம்தான் இன்றைக்கி ஐடி பிளாக் ஆகிருக்கு. தயவுசெய்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஓ ரன் ஆகலை அப்படிங்கிற காரணத்துக்கு வேண்டி நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம், எட்டி பார்க்க மாட்டோம், ஐடியை லாகின் பண்ண மாட்டோம், நோட்டீஸ் போர்டு போக மாட்டோம்னு நீங்கள் ரொம்ப கண்டிஷனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விபரீதமான விஷயங்கள்லாம் நடக்க தான் போகுது. அதனால் ஜஸ்ட்டு ஒரு நாள் எத்தனையோ முறை மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறோம். ஏன் அந்த நோட்டீஸ் போர்டு ஒரு வாரத்தை ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் செக் பண்ணால் என்ன? டெய்லி வர போகிறதில்ல, வீக்லி 1 2 3 தான் வருது. அப்போ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்க மாட்டீங்க. அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா ஏன் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணீங்க பார்ட் டைம் ஜாப்புக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னா ஏன் வந்தீங்க? அந்த வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல? கண்டிப்பாக வரும். நண்பர்களே திரும்ப சொல்கிறேன், நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஐடிஸ்க்கு தீர்வு அங்கே தான் இருக்குது. நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.